ஹலோ காய்ஸ், இல்லை நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எம்எல்பிபி கேம் ப்ளே. ஆமாம், நான் ஆஷிரமா வீடியோவில் சொன்னேன் நான் எம்எல்பிபி கேம் விளாடுவேன்னு. நான் சொல்ல மறந்துட்டேன். இதுதான் என்னோடய புது அக்கௌண்டோட இது இந்த அக்கௌண்ட் தான் நான் பாய்க்கிறேன். ஆனால் அது ஐபேடில் என்னன்னா என் சார்ஜர் என் அத்தை வீட்டில் இருக்குது. அதனால் ஐபேடில் இப்போ சார்ஜர் இல்லை, அது கொரியர் பண்ணி தான் அனுப்பணும். அதனால் நம்ம இன்றைக்கி ரேங்க் விளாட போகிறோம். நான் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன், நான் ஒரு எம்எல்பிபி பிளேயர். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ட்ரோ வீடியோவில் காப்பிரைட்டு வருது, ஏன் தெரியல. அதுக்கான காரணம் என்னென்னா, நான் ஆஷிரமா வீடியோ செஞ்சுட்டேன். ஆனால் நான் உண்மையாக வெள்ளனே அப்லோட் பண்ணுற வீடியோவை 3 ஹவர் தள்ளி வச்சு அப்லோட் பண்ண காரணம் அந்த காப்பிரைட்னால தான். ஏன்னா நான் இன்ட்ரோ வீடியோ அந்த சாங் பாய்க்கக்கூடாதான். அது லியோ தாஸோட ரைமிங் சாங்கு, அதுதான் என்னோடய இன்ட்ரோ வீடியோ வச்சுருந்தேன். அது காப்பிரைட் தரானுங்க சொல்லிட்டு நான் வீடியோ 2 தடவை டிலீட் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ண, திருப்பி காப்பிரைட் தந்தானுங்க. நான் திருப்பி அழிச்சிட்டேன். நானும் அண்டைக்கு எனக்கு வெஸ்ட் பிளைன் போவான் அடி வாங்க தவிர நம்ம போகிற ஆள்கிட்ட மட்டும் அடி வாங்கிட்டு இருக்க வேண்டிதான். கட்டுப்பு வருமா வராதா? நானும் போய் எல்லாம் மாற்றி சலாவுதீன் நானும் எல்லாம் மாற்றி கேப்கட்டில் பண்ணாத வேலை வீடியோ எல்லாம் எனக்கு என்னோடய எடிட் என்னோடய ஃப்ரெண்டு தான். இந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்கணும், இல்லைனா யூடியூப்பில் ஆரம்பிக்கவே கஷ்டம். எப்படி ஆரம்பிக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஒரு ஆளுக்கும் யூடியூப் ஆரம்பிக்கும் போது. ஏஞ்சலாகவே பேன் பண்ணுவோம். கக்காஷி வண்டுபுலியார் மாதிரி முடியுமா? என் மணி எத்தனை தெரியுமா? 4:10 விடிக்காலையில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தூக்கமே வரல, கடுப்பாக இருந்துச்சு. எம்எல்பிபி வீடியோ திறந்துட்டேன். நானே அந்த வீடியோ எடிட் பண்ணி சாங்கை மாற்றி செய்கிறதுக்கு எனக்கு எண்டவர். எதனாலனா வைஃபை பிரச்சனை கொடூரமாக இருக்குது. பக்கத்து வீட்டு வைஃபை வேறு பாய்க்கிறேன்னா எங்கள் வீட்டு வைஃபைக்கு எக்ஸ்ட்ரா காசு கட்டல ஒன்றும். அப்போ எந்த அளவுக்கு கிடைக்கும் பார்த்துக்கோங்க. தெரிசா எடுக்க போகிறேன். உங்கள் பிரச்சனை யாரோன்னு பார்த்துக்கோங்கடா. தெரிசா ஃபஸ்ட்டு ஒரு கேம் தாங்க, நிறைய கேம் இது பண்ணி வீடியோ லென்த் பண்ண விரும்பலை. எனக்கு ஒரே ஒரு விஷயம், எப்படி வீடியோ கட் பண்ணுறதே தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு. மற்றபடி வீடியோஸே தெரியும். வீடியோ கட் பண்ணணும், அதுவும் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போய் தரணும் வீடியோ போய்ட்டு. இந்த ஸ்கின் பாய்க்கலாம், ஸ்பெஷல் பாய்ப்போம். இல்லாத ஒரே ஒரு ஸ்கின் தெரிஸ்லாவோட, எல்லா ஸ்கின்னும் வச்சுருக்கேன். ஆனால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்கிட்ட. நான் ஒரு வீடியோ பண்ணும்போது என்னோடய கேம் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. ஒரு தடவை சொன்னால் கூட நான் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிப்பேன். நானும் பாட்டுக்கு வீடியோ போடுறேன், ஒரு ஆள் சொன்னால் நான் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுவேன். பரவாயில்ல, நானே அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். வேலை அவனுக்கு டீமில் அவ்வளோ மேத் ஆகலை, அது வரைக்கும் நல்லது. ஜான்சன் வெஞ்சர்ஸ்னால் பார்த்துக்கோங்க, மேட்ச் ஆகிட்டோம். அதெல்லாம் எதிர்பார்த்து இப்போ லூக்காஸ் வந்தனால நிறைய பேர் லூக்காஸ் பேன் பண்ணுறானுங்க. லூக்காஸ் மாதிரிலாம் தெரிஞ்சில் பேன் ஹீரோ. எம்எல்பிபி விளாண்டவங்களுக்கு தெரியும். மித்திக்கெலாம் பேன் பண்ணாத, இவனை பேன் பண்ணிட்டோம். எப்பிக் மேட்ச்சில் மட்டும்தான் அயபூசாலிங்களாம் பேன் பண்ணவே மாட்டானுங்க. ரேங்க் மேட்சை
பேனி கன்ஃபார்ம் ஹீரோ. ஐலோஸ்லாம் கேமில் வந்தால் கடுப்பாக இருக்கும். எக்ஸ்பிளைன் தானே நானும் இப்போ வந்தா பாருங்க எப்படிலாம் கிடைக்குதுன்னு. கடுப்பாக இருக்கு. அங்கே ஃபேன் பஃப் திருட்ட பார்க்குறாங்க. வெற்றிகரமாக எடுத்துட்டாங்க போல. இல்லை இல்லை அப்படியே தூத்துருங்கண்ணா. அப்படியே ரேங்கை குறைச்சி விட்ருங்க. உறுத்தி நம்ம கீழே போய்ட்டு சும்மா ஒரு இது காமிச்சிட்டு வந்துடலாம். சாரி. ஆனால் உண்மை இந்த மாதிரி மீனிங்ஸ்லாம் திருடவே கூடாது. அப்புறமே சின்ன பிடிச்சதா கற்றுவா. யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. எல்லாம் சும்மா தான் கீழே போனோம். எத்திக்கு மேட்ச்னால பிரச்சனை இல்லை. லைனு கிடைக்கிது பாருங்கள். ஜோக்கு கிடைக்கிது. நானும் அழகாக நானாக கிட்ட அடி நின்றுருக்கேன். பாத்துரா பேசிஃப் முடிஞ்சால் பிரச்சனை இல்லை. நானும் முட்டாள் மாதிரி போயிட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் இந்த வீடியோக்கு முதல் இன்ட்ரோ போட மாட்டேன். நான் முதல்ல ஏதாச்சும் ஒரு சின்ன வீடியோ பட்டு தான் இன்ட்ரோ வீடியோவே போடணும். டைரக்டில் விட்டுருந்தா பிரச்சனையே இல்லை. என்னத்துக்கு எனக்கு தெரிசா டீம் ஃபைட்டுக்கு வந்தால் அப்படி தான் பயப்படுவோம். அப்படி தான் இருக்கும். அது கடுப்பாக இருக்கும் பார்க்கும் போது. அவனை வேறு இது நம்ம இது இப்படி தெரியுமா, நம்ம டீம் மட்டும் பார்க்கும்போது தூரமாக பைப்பானுங்க. நேமாக இருக்கானுங்க. எங்கேருந்து தான் வருவானுங்களே தெரியாது. இது எனிமி டீம் தெரியுதுலாம் சொல்ல நான் விரும்பல. அது ஒன்லி கேன் யார் சொன்ன புல்லு எடுத்துக்கிறாங்க. எனக்கு புரியல. சிங்கி கிட்ட செத்து இப்படி நானா கில்லு கிடச்சிச்சு. இது என்னது இது எனக்கு புரியல. கில்லுக்காக போய் இந்த மாதிரி சாகக்கூடாது. இந்த மாதிரி போயிட்டு இன்னைக்கு வீடியோ செம்ம லென்த்தாக போகுது. நானும் கட் பண்ண மறந்துட்டேன் வீடியோவை. முதல் கட் பண்ண கற்றுக்கணும் வீடியோவை. இந்த ரியல் கார்ட் ஒரு கில்லுக்காக இங்கேருந்து ஓடி வந்த பாருங்க.
ஸ்கில்லுக்காக பேஸெல்லாம் விடாதீங்க இந்த மாதிரி. அது பெரிய தவறு. நான் சும்மா அது நூப்பு கேம் பாருங்கள், நூப்புன்னு சொல்லவெல்லாம் எட்டாவது. இந்த மாதிரி யாரும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பேஸில் விளையாடுனா நீங்கள் ஃபைட்டராக இருந்தால் ஒரே பேஸில் விளையாடுங்க. டேங்க் ஆகலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நானும் பஃப்லாம் இருப்பாங்க, கவுண்டர் புரியுது எனக்கு புரியுது. டேங்க்கு நம்ம டேங்க் ஜோக்கர் ஆடுறோம். இதுதான் ப்ரோ இருக்குல்லே ஒரு இது எவனுமே நினச்சிருக்க மாட்டான். நீங்கள் அடிங்க, நீங்கள் ஜோக்கு அடிங்க. நான் வேணும் மணிக்கு அடிவாங்க. இதுதான் கம்பேக். இதான் தெரிசலா கிட்ட எனக்கு பிடிக்கும். ஏன் நீ அங்கே நின்று ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஜோக்கெல்லாம் விளையாடுவேன். ஏன் இந்த ஐட்டம் வந்துருக்கேன்? ஓ லைனை மாற்றிக்கிட்டோம். ட்ரிபிள்கள் கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டால, அதான். ஓ ஓ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது போடக்கூடாது. இதெல்லாம் ஏதோ ஒரு மிஸ்டேக் தான். அவன் சத்துருவான். இல்லை 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 இந்த மாதிரி போடக்கூடாது. ஏதோ கிரேஞ்சர் ரீவான் பார்க்க டுப்பாக இருக்கு. அதான் ஃப்ளிக்கர் வைக்கணும். நான் வெஞ்சஸ் வைக்கிறேன். நம்ம அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பஃப் திருடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிசா தான், அது மாறவே மாறாது. இவ்வளோ தெரிசா பாய்க்கல, ஆனால் எனிமி டீம் தான் இப்போ மாட்டினீங்களே. நீ அடி வாங்க அடிங்க. பியூட்டிஃபுல் கேம் பிளே. வந்துட்டாங்கடா பங்கு. இப்படிதான் கில்லி கிடச்சிருந்தல. ஆனால் ஜாயெலாம் கடுப்பாக இருக்கும். மொபிலிட்டி அதிகம், பட்டு ரெண்டாவதுலேயே தப்பிச்சிருவான். நம்ம டிஆர்எல் பூந்தா போதும். லைன் மாற்றினது நல்லதாக போச்சு. துக்கார் லைன் நீ இடிச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. anybody was here? கில்லுக்காக வந்து இப்படி தான் அடி வாங்கணும். அதான் வெஞ்சஸ் காப்பாற்றிடுச்சு. எனக்கு தெரியும் ஃபேனே வருவானு, ஆனால் இவ்வளோ வேலைனே வரும். ஐயோ இவ்வளோ வேலைனே வருவான், நானும் எதிர்பார்க்கல. வீடியோ வேறு வேலைனே முடிக்கணும். நானும் ரொம்ப நேரம் முடிக்கிட்டு இருக்கேன் கேமை. மாதம் பஃப் எடுத்துவோம். ஓகே ஒன்றும் எடுக்கலையா?
இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இங்கே புஷ் பண்ணணும். நானாலாம் கதையே இல்லை. வாங்க கைஸ், ஒரு பியூட்டிஃபுல் கேம் பிளே. ஓகே, இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. ஓ, அது மாதிரி முடிச்சிட்டா. மேஜ் ஐட்டம் வைக்கிறாளா இல்லை ஸ்பீட் அட்டாக்கா? அதுதான். டேங்க் லாக்கே பண்ண மாட்டேங்கிறான். என்னதான் பண்ணலாம் தெரியல. அதெல்லாம் விட்டு தர முடிகிறேன். கேமை பட்டு முடிக்கணும்டா. ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் பண்ண முடியும். கேம் முடிங்கடாப்பா. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய். ஆனால் இந்த தெரிசல் ஐட்டம் நல்லா தானே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடைசி ஐட்டம் மட்டும் இந்த மாதிரி மேஜ் இருந்தால், ஒரு வேளை இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தால் ரிஃப்ளெக்ஷன் ஆமர் வாங்குங்க. இல்லைனா வந்து ரெசிஸ்ட்டு மேஜிக், அந்த மேஜிக் டிஃபென்ஸ் அந்த மாதிரி வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த கேம்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் வாங்கின ஆர்டரில் வாங்காதீங்க. ஐட்டத்தை தெரிஸ்லாக்கு அது ரெக்கை வாங்குறது பட்டு நீ இந்த ஐட்டம் வாங்கிட்டேன் ஃபீலாப்பா. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.